Hello guys, welcome back to easy preparation. இந்த வீடியோல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நாம ஒன்றும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ அது நான் ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அவங்க நேம் மட்டும் நோட் பண்ணிவிட்டு நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறனோ ஸோ நான் உங்களுக்கு அதுவுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். த்ரூ வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேமா அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கொடுப்போம். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெலகிராம் குரூப் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் வந்து கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, ஃப்ரீ சோர்ஸாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கிறேன். அதாவது டிஆர்பி ஏஇக்கு காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வந்து டில் மே மந்த்துக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா தென் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எந்த கோர்ஸ், அதாவது டிஆர்பி வருதா ஏஇ வருதா அதுக்கு தகுந்த மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸ் வந்து நீ ஏஇக்கு தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும், டிஆர்பிக்கு தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளான் தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்லி அந்த ட்ராக்கில் தான் நம்ம கிளாஸஸ்மே வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம ஒவ்வொரு டாபிக் முடிக்க சரி ப்ராக்டிஸ் கிளாஸஸ் கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும். அது என்ன டைமிங் எப்படி நடக்கும், ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து என்னென்னா லாஸ்ட் வீக் கிளாஸ் முடிச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேம் நீங்கள் ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்கல்ல மேம், அது எப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதிலே நான் டீட்டெயில்டாக தான் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் வீடியோவில் நான் சொல்லாததுனால நிறைய பேருக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம சர்க்யூட் தியரி சப்ஜெக்ட்ஸ் தான்ப்பா நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பேரலாக சர்க்யூட் தியரி ப்ராக்டிஸ் கிளாஸஸ் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் லைவ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஈவன் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உன்னால் ஜஸ்ட்டு எக்ஸாம் தான் எழுத முடியுமே தவிர கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் நல்ல ரேங்கிங்கில் வரணும் அப்படின்னா உன்னோட ப்ரிப்ரேஷன் வந்து டே பை டே மினிமம் வந்து ஒரு 2 hours, அதுக்கு இப்போ நீங்கள் வந்து 2 hours 3 hours எடுத்துக்கலாம். பட் போக 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 நீங்கள் ஸ்டடி டைமுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோமா. ஜூம் மீட்டிங் தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்து இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய குரூப்பில் ஆட் ஆகிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு குரூப்பு டிஆர்பி குரூப்போ ஏஇ குரூப்போ, ஸோ ஏதோ ஒரு குரூப்பில் ஆட் ஆகிருந்தீங்கன்னா இப்போ சர்க்யூட் தியரி போகுதுன்னா சர்க்யூட் தியரிங்கிறது நீங்கள் 2 கோர்ஸுக்குமே காமனாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா சண்டே லைவ் இருக்குங்கிறத குரூப்பில் இன்டிமேட் பண்ணிவிட்டு லிங்க்கை வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் டைமிங் சண்டே சொல்லிடுவேன். ஸோ இந்த டைமிங்கில் லைவ் இருக்கும். டைமிங் மட்டும் மாறும். ஆக்சுவலாக ஈவினிங் 7 o'clock அப்படிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி டைமிங் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அது எந்த டைமிங்கோ அதுக்கு ஒரு ½ hourக்கு முன்னாடி லிங்க் ஷேர் பண்ணுவேன். இது கம்பல்ஷன்லாம் கிடையாதுமா, நீ ப்ரிப்பேர் பண்ணுற. ஸோ உன்னோட நாலேஜை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, இல்லை உன்னோட நாலேஜ் எந்த லெவலில் இருக்குங்கிறத நீ செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளாரிட்டின்னு வச்சுக்கோங்க. நீ எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி தான். இதில் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அங்கே என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு. இதில் நான் எதுவுமே பேச மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா ப்ராக்டிஸ் அப்படிங்கும் போது முன்னாடியே கொஷின்ஸ் கொடுத்துருவேன். அதாவது சாட்டர்டேக்குள்ளே கொஷின் கொடுத்துருவேன். அதுக்கு நீங்கள் ரொம்பலாம் டைம் எடுத்துக்கக்கூடாது. ப்ரிப்ரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ½ hour எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த சம் சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்லை மேம் நான் ஆன் ஸ்பாட்லேயே பார்த்து ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டேரெக்டாக லைவ் வந்தால் போதும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து லைவில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நீ அப்போவே ஆன் ஸ்பாட்டில் ஆன்சர் போட்டு கொடுத்தாலும் ஓகே தான். இல்லை உனக்கு ஆன்சர் மிஸ் மேட்ச் ஆகுது, இல்லை உனக்கு வேறு ஏதாவது ஆன்சர் வருது, இல்லை நீ அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ப்ராக்டிஸ் லைவில் நடக்கும். இதை தாண்டி நான் நெக்ஸ்ட்டு 2nd 3rd அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி வச்சுருக்கேன். பட் ஆனால் இந்த ப்ராக்டிஸ் செட் 1 வந்து பக்காவாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த ப்ராக்டிஸ் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன சப்ஜெக்ட்ஸை கொண்டு போகிறனோ கிளாஸஸ் போகிறனோ அதுக்கு பேரலாகவே ப்ராக்டிஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லைவ் அப்புறம் வீடியோஸ் அப்படின்னு கேட்டிங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஒர்க்கிங் பீப்புள் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிளாஸஸ் கூட உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துட்டேன். அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இந்த ப்ராக்டிஸ் கிளாஸஸ் கம்பல்சரி நீங்கள் லைவ் தான் அட்டன் பண்ணணும். அதையும் நான் இங்கே ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கும் ரீசன் சொல்லிவிட்டு இல்லை மேம் நான் ஒர்க்கிங்கு, நான் இந்த மாதிரி எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, சம்திங் எதையாவது ஒரு ரீசனை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா லாஸ் எனக்கு கிடையாதுமா, உங்களுக்கு தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த இப்போ லைவ் சொன்னேன்ல சண்டே நடக்கக்கூடிய ப்ராக்டிஸ் லைவும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்கன்னா இதை மேம் வீடியோவாக கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அப்போ அதை நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். அது கிடையாது. ஸோ அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது இருக்கட்டும். பட் லைவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட அதாவது ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ எல்லா ப்ராக்டிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் இருக்கும். சப்போஸ் நீ நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சின்னு 2 குரூப் இருக்கும். ஜஸ்ட் அதில் போய் ஆட் ஆகிக்கோ. நான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே அப்டேட் பண்ணுவேன். அதில் வந்து எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன், இன்றைக்கி லைவ் இருக்கா இல்லையா அப்படின்னு. சப்போஸ் எனக்கு ஒர்க் இருக்குது, என்னால் லைவ் வர முடியலனாலும் நான் இன்டிமேட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ நான் டிஃபால்ட்டாக நான் போய் தான் ஆகணும். ஏன்னா என்னோட கோர்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸுங்கிற ஒன்று நான் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நான் சொல்லி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஃப்ரீ சோர்ஸாக கொடுக்கறதுனால ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ வில்லிங் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டில் அதே மாதிரி சரி மேம் இதனால் அட்டன் பண்ணுறேன், நான் எந்த சம் கொடுத்தாலும் போடுவேன், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் இப்போ நான் உங்கள் இந்த லைவ் அட்டன் பண்ணி இப்போ 1 hour கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜூம் மீட்டிங் வருமா, 1.5 hours கிட்டே வரும். ஸோ 1.5 hours நான் வந்து உங்கள் லைவ் அட்டன் பண்ணி எனக்கு டைம் வந்து மேபி நான் அதை அட்டன் பண்ணி எனக்கு இதெல்லாமே தெரிஞ்ச கொஷின்ஸ் தானே, ஸோ அதனால் நான் அட்டன் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் அட்டன் பண்ணுறதுக்கும் டில் எண்டு அட்டன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குமா. ஓகேங்களா, ஈவன் நீங்கள் இதில் என்ன தான் இருக்குது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அட்டன் பண்ணி பார்க்கலான்னு வந்தால் கூட தென் அதுக்கு அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு மேபி நீங்கள் வேறு ஏதாவது லேகிங்கில் இருக்கீங்களோ இல்லை அப்படின்னா எந்த இடத்த இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமோ அது எல்லாமே அதுக்கான ஸ்பேஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டன் பண்ணணும். அதையும் நான் சொல்லிட்டேன். மெயினாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன், யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நான் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டேன், நீங்கள் வீடியோஸ் வந்து கிளாஸஸ் கூட வீடியோஸாக கெட் பண்ணி படிச்சுக்கோங்க, எந்த நேரம் வேணாலும் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இந்த லைவ் டிஃபால்ட்டாக வரணும். ஏன்னா அவங்க லைவில் இருக்கும்போது நான் ஒன்றும் பண்ண போகிறது, ஜஸ்ட் கொஷின் கேட்டால் அவங்க தான் ஆன்சர் பண்ண போகிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. நான் தெரியலனா தான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஸோ அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன். அட் த சேம் டைம் நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் எனக்கு ஃபெமிலியராக இருப்பீங்க. ஓகே இவங்களும் இந்த மாதிரி ஒருத்தவங்க அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ எண்ட் ஆஃப் த ப்ராக்டிஸில் வந்து அதுக்கு அடுத்தது 2, 3 எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் உங்களை வந்து இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சுமா, லாஸ்ட் வீக்கே கண்டக்ட் பண்ணிட்டோம். நான் சடனாக சாட்டர்டே வந்து ஜஸ்ட்டு குரூப்பில் போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக டீம் இருக்கும்ல, ஸோ அது இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிவிட்டு வில்லிங் இருக்கிறவங்க அட்டன் பண்ணிக்கோங்கன்னு போட்டேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து நமக்கு இந்த சண்டே வந்து நமக்கு செகண்ட் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ டீட்டெயில் வந்து குரூப்பில் அனுப்புவேன். லிங்க் வந்து அந்த டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் அனுப்புவேன். ஸோ அதனால் லிங்க் மேம் தயவுசெய்து கேட்காதீங்க. ஸோ இப்போ நீங்கள் மார்னிங் வந்து பார்க்குறீங்க, டெலகிராம் குரூப்பில் பார்க்குறீங்க, இன்றைக்கி 8 o'clock லைவ் இருக்குது அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் ரிமைண்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இன்றைக்கி 8 மணிக்கு அந்த மேம் ஏதோ சொல்ல போகிறாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்தது ஜஸ்ட் நீ 7:45க்கு நீ மொபைல் பார்த்தா கூட லிங்க் வந்து குரூப்பில் இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களாமா, ஸோ இதுதான் டீட்டெயில். இதை தவிர்த்து வேறு ஏதாவது என்கொயரிஸ் அப்படின்னா தாராளமாக இங்கே மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய நம்பர் 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாருமே படிக்கிறீங்க, படிக்கிறது விஷயம் கிடையாதுமா. படிக்கிறதெல்லாம் தாண்டி நீ அந்த 3 மணி நேரம் அங்கே போடக்கூடிய ஆன்சர் மட்டும்தான் பேசும். அதை என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க. மேம் நான் நைட்டு பகலாக படித்தேன், ராவு பகலமாக படித்தேன் மேம், ஆனால் எனக்கு ரிசல்ட் வரலையேன்னு அதை நீங்கள் நினைக்கவே கூடாது. ரீசன் என்னென்னா உன்னோட அவுட்புட் வந்து எங்கே அப்படின்னா அந்த 3 hours ப்ரெசென்ட் பண்ணுற தெரியுமா, அந்த 200 கொஷின்ஸ் அதுதான் உங்களோட அவுட்புட். ஓகேவா, அப்போ அந்த அவுட்புட்டை நீ பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா இங்கே உன்னோட ப்ரிப்ரேஷன் வந்து நாட் ஓன்லி ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கும் அதில் இருக்கணும். ஓகேவா, ஸோ மேம் நான் ஒரு ட்ராக்கில் போகிறேன் மேம், நான் வந்து இப்போ வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்துட்ருக்கேன் மேம் அப்படின்னாலும் ஓகே நீ ப்ரிப்பேர் பண்ணு. ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல, நம்ம ஸ்டடீஸ்க்காக தானே ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது சர்க்யூட் தியரி இல்லை மேம் நான் போன மந்த்து தான் படித்தேன், ஓகே இப்போ இந்த மந்த்து அட்டன் பண்ணி பாரு, நீ புரிஞ்சு படிச்சிருந்தனா கண்டிப்பாக அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து உன்னால் ஈவன் ட்ரை பண்ண முடியும், கெட் பண்ண முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு டக்குன்னு கொஸ்டின் அதாவது சால்வ் பண்ணாமே ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேவா, மோஸ்ட்லி நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாராலையுமே ஆன்சர் பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாராலையுமே ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் பார்த்த உடனேயே வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உன்னோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும். அது எடுத்தவனுமேலாம் வந்துடாதுமா, நீ கொடுக்கக்கூடிய அதிக ப்ராக்டிஸு. ஓகேங்களா, அதே மாதிரி புரிஞ்சு படிக்கிறது. ஸோ இது எல்லாமே அதில் உள்ள இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் ஒவ்வொன்றையும் இம்ப்ரூவ் பண்ணனா டிஃபால்ட்டாக உனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீ சோர்ஸ் தாமா. ஸோ ஜஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா ட்ராப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ.